வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். நேத்து பத்திரிக்கையில போலீஸ் விசாரணை தீவிரம். அதாவது ஆளுங்கட்சிய தவேக அரச விஜய் கவர்மெண்ட்ட கவிழ்க்கிறதுக்கு உண்டான விசாரணை தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜிய தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். கடுமையா தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. அத போட்டுட்டு ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதாவது அப்படின்னு போட்டிருக்கான் ஒரு விஷயத்த. திருநாவுக்கரச போயி திருநாவுக்கரச போங்கிற ஒரு யூடியூபரை போய் பிடிச்சு செந்தில் பாலாஜி, அவர் தம்பி அசோக்கு, கார்த்திக், ரமேஷ் இவங்க பூரா போய் சென்னையில ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல சந்திச்சு பேசினாங்களாம். அப்ப எது என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ தெரியாது. ஆட்சிக்கு எதிர்த்தாப்புல இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். இப்பதான் போயிருக்கு. அதனால சபாநாயகருக்கு எதிர்த்தாப்புல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு நீங்க எதிர்த்து ஓட்டு போடணும். எங்களுக்கு ஆதரவு ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து ஓட்டு போடணும். இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா 180 கோடி ஒரு ஆள் எம்எல்ஏ 180 கோடி வாங்கிக்கோங்க. நீங்க எதிர்த்து ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி பேசிருங்கன்ட்டாங்களாம். இவங்க உடனே போய் இப்போ 7-8 எம்எல்ஏ பேசியிருக்காங்களாம். இளையராஜா போன்ற எம்எல்ஏக்கள் திருநாவுக்கரசு போய் இப்போ ஆளுகள்லாம் பேசியிருக்காங்களாம். இதுல இளையராஜாட்ட பேசின உடனே டக்குன்னு கொண்டு வந்து தலைமையிட்ட சொல்லி அவர் உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்னை இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிர்த்தாப்புல என்னை திசை திருப்பி என்னை புகார் என்னை விலை தீர்மானத்துக்கு சட்டசபையில சபாநாயகருக்கு எதிர்த்தாப்புல ஓட்டு போட்டுட்டா உங்களுக்கு 180 கோடி தர்றாங்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க. எல்லாருமே எஃப்ஐஆர் போட்டாங்க. அது உண்மை. நீங்க சொல்றது இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா நமக்கு தெரியாது. நட்சத்திர ஓட்டரை சந்திச்சாங்களா சந்திக்கலையா அப்படிங்கிற போலீஸ் சொல்றதை நாங்க கேட்கிறோம். போலீஸ் சொல்றதை கேட்கணுங்கிற என்ன அவசியம் இல்லையே. நான் கேட்கிறேன், போலீஸ் ஆளுங்கட்சியில இருக்கு. நீங்க உங்ககிட்ட இருக்கு கவர்மெண்ட். சரி, போலீஸ் சொன்னீங்கல்ல, ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதாவதுன்னு எழுதியிருக்கேன். அந்த போலீஸ் அதிகாரி யாரு? பேரை வெளியிடு. பேரை வெளியிடியா? நீ வாட்டுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதாவது எந்த போலீஸ் அதிகாரியா? பேர் என்ன? பேர் இல்லையா அவனுக்கு? சரி, பதவி இல்லையா? எஸ்பியா, டிஎஸ்பியா, இன்ஸ்பெக்டரா? அவன் எந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறேன், எங்க இருந்து வேலை பார்க்குறேன்? சரி, உண்மையா பொய்யா அந்த தகவல்? நீயா சொல்றதோ அவர் போலீஸ் அதிகாரி சொன்னேன். இப்படித்தான் தென்னார வீட்டுல சொன்னீங்க. வெறும் வைர கட்டியா இருக்கு, தண்ணியை திருகுனா பூரா வைரமா கொட்டுது அப்படின்னு பிஜேபி காரன் சொன்னேன். அது ஒரு மயிரையும் காணா, ஒரு மயிரையும் காணாம அந்த விசாரணை என்ன ஆச்சு? தண்ணியை திறந்தாங்க. நான் தென்னார வீட்டுல போய் அமலாக்கத்துல போய் சிபிஐ போய் திறந்தாங்களா, வெறும் வைரமா கொட்டுச்சான், தண்ணி வரல. அப்ப அந்த கேசரா என்னாச்சு? அதுல இப்படிதான் போட்டேன். ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதாவது. வீட்டுக்கு போனான், கதை தண்ணி எடுத்துருச்சு. போன 15 அதிகாரிக்கும் சரி தண்ணி குடிச்சிருவோம் அப்படி தண்ணியை தர வெறும் வைரமா பொதன்னு விழுகுதையா அப்படின்னு போலீஸ் அதிகாரி பேரப்பட மாட்டேன். அப்ப அந்த கேஸ் என்னாச்சு? பூரா போய் அது மாதிரி இப்ப கிளம்பிட்டீங்களா? நீங்க வீட்டுக்குள்ள போனாங்களா, அவர் விசாரிச்சாங்களா, வச்சா போலீஸ் அதிகாரி பேசினாரா, 180 கோடி பேரம் பேசியிருக்காங்களாம். எதிர்கட்சிக்காரங்க திமுக அதிமுக சேர்ந்து பேசியிருக்காங்க ஆட்சி கவுக்கிறதுக்கு. இது பூரா என்ன சினிமா பதமா? விஜய் சினிமா கதையை விட்டு இன்னும் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். விஜய் ஆட்சி ஆள்றதுன்னு விட்டு சினிமா டைரக்ஷன் அது. ஏப்பா உட்காந்து 4 பேர் கூடி ரூமுக்குள்ள உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போற கதையாது? நான் கேட்கிறேன், கதை ஆசிரியர்கிட்ட போய் அந்த கதையை விடுங்க, எங்கிட்ட விடாதீங்க. உங்க கதையெல்லாம் அங்கிட்டு குப்பையில போடுங்க. உங்களுக்கு மேல நான் கதை சொல்ல எங்களுக்கு தெரியும். என்ன கதை? போலீஸ் அதிகாரி பேர் சொல்லல, பதவி சொல்லல, எது முட்டை கருதாசியா? முட்டை கருதாசிக்கு எங்கேயாவது வலு இருக்கா? அந்த வலு இல்லாத முட்டை கருதாசி ஏன் பரப்புற? பொதுமக்கள்கிட்ட ஏன் செய்தியை பரப்புற? போலீஸ் சொன்னேன். எந்த போலீஸ் சொன்னேன்? இவனுக்கு என்ன தெரியும்? ஒரு மயிரும் தெரியாது. சினிமாவை பார்த்து ஓட்டு போடுறேன் பூரா. இவன் பேச்ச இவன் ஒரு போலீஸ், எந்த போலீஸ் அதிகாரி? அவனை பேரை வெளியிடும் முதல்ல. நீ போலீஸ் அதிகாரியே பேர் சொல்ல முடியல உன்னால, பதவியும் சொல்ல தெரியல. நீ சொல்றது பொய்ன்னு நீ சொல்ற உண்மையை நான் எப்படி நம்புறது? பத்திரிக்காரன் கேட்கணுமா கேட்க கூடாது? கேட்க மாட்டேங்க. பத்திரிக்கைக்காரன் கேட்கறது இல்ல, அவனும் பேரை சொல்றதும் இல்ல. ஏன்னா உனக்கு பத்திரிகை செய்தியா? நாட்டுடைய மக்களுடைய மனநலத்துல பத்திரிகை செய்தி விளையாடுறியா நீ? யாரையா 180 கோடி கொடுத்தது? எப்படியா வந்துச்சு போச்சு? எனக்கு விசாரியா, எனக்கு பேர் கொடுத்ததை நான் பத்திரிகை எழுதுவேன். உன் அதிகாரி பேரை போடணும். அதிகாரி பேரை நீதே முழு பொறுப்பு. 180 கோடி பேசுனா, 200 கோடி பேசுனா, ஒரு எம்எல்ஏவுக்கு 40 கோடி பேசுனா, எதுவா இருந்தாலும் சொல்லு. ஆனா அதை உன் பேரை எழுதுவேன் அப்படின்னு பத்திரிக்காரன் ஏன் கேட்கல? நீ ஏன் கேட்கல? உனக்கு பொழப்பு நடக்கணும்னா, உனக்கு பொழப்பு நடக்கிறதுக்கு தவேக கவர்மெண்ட்டுக்கு லாபம் அடைகிறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ பூரா விஜயே மிரட்டுறதுக்கு, எதிர்கட்சியில இல்ல திமுக அதிமுக எம்எல்ஏ மிரட்டுறதுக்கு இந்த செய்தி இல்ல, விஜயில இருக்கக்கூடிய விஜய் கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ மிரட்டுறதுக்குதான் இது பயன்படுது. இந்த மாதிரி கண்டுபிடிச்சுட்டான். அப்படியாக்கும் இப்படியாக்கும். ஒழுங்கா மரியாதை அவன்கிட்ட காசு வாங்காது. இதை சொல்றதுக்கு எதுக்கு நீங்க உன் கட்சிக்காரன் போய் பிடிச்சு வச்சுக்க? இதுக்கு எதுக்கு பொய் செய்தி ஏன் பரப்புறீங்க? இதுக்கு எதுக்கியா பொய் செய்தி? இதுக்கு எதியா கதாவசனம் எழுதிக்கிட்டு, டைரக்ஷன் எழுதிக்கிட்டு, அவர் இவர் எழுதிக்கிட்டு, இது எதுக்கு? பத்திரிக்கைக்காரன் சரியில்லை நான் சொல்லிக்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் பேரை சொல்லு, நான் எழுதுறேன்.
என்ன விசாரிச்ச சொல்லு எழுதுறி. டாக்குமெண்ட்டை கைப்பற்றிட்டோம். யார் வீட்டுல கைப்பற்றினாங்க? திருநாவுக்கரசு வீட்டுல சோதனை பண்ண டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் என்ன வெளியிடு. சும்மா பழைய புத்தகம் அது. சிறுகதையில சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்காக சிறுகதைன்னு ஒரு கதை இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்து வச்சிருவாங்க, பைண்டிங் பண்ணிடுவாங்க. உள்ளே போலீஸ் வெளியே வந்தவன இந்த டாக்குமெண்ட் தான் காட்டுவாங்க. அது என்ன எழுதியிருக்க டாக்குமெண்ட் வெளியிடு முதல்ல. அது வெளியிடக்கூடாது, கோர்ட்லயே வெளியிடணும். கோர்ட்ல வெளியிடணும். அப்புறம் இப்ப சொல்ற, இப்ப கோர்ட்டு சொல்லட்டும். நீ எதுக்கு இப்ப சொல்ற? நீ கோர்ட்டு சொல்லட்டுமியா? அப்புறையா அப்ப கதையை கட்டுற? என்ன அர்த்தம்? மனநிலையை, மக்கள் மனநிலையை அதை நோக்கி கொண்டு வராங்களாம். ஆமா, அவங்க கவுக்குத்தையும் பார்ப்பாங்க. ஆமா, விஜயாச்சியை கவுக்குத்தையும் போறாங்க. ஆமா, 180 கோடி இருக்கும். திமுக இல்லாத பணமா, அதிமுக இல்லாத பணமா பேசியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. இந்த மனநிலையை மக்களை கொண்டு வரேன். இந்த மனநிலை எங்களுக்கு தேவையில்லைப்பா. ஏய், இந்த மண்ணில் தேவையில்லை. நீ அடுத்த எம்எல்ஏ, கட்சிக்கார எம்எல்ஏ தூக்குனா ஓ எம்எல்ஏ தூக்குறேன். அது 180 கோடியா இருக்கு, 250 கோடியா இருக்கு, எனக்கு தேவையில்லை. நீ பார்த்த வேலையை அவன் பாப்பானா பார்க்க மாட்டானா? நீ சொல்லு. நீ செய்ய வேண்டியதானே. உனக்கு ஆட்சியை காப்பாற்றணும், அடுத்த கட்சிக்காரன் பூரா தூக்குற. அவன் ஆட்சியை உன்னை விட கீழே விழுத்தாட்டணும், அவன் பேசுறேன். அவ்வளவுதான். எங்களுக்கு பார்க்க பார்வை மாறுபடலையே. நீயும் ஒண்ணுதான், அவனும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். திமுக எப்படியோ, அதிமுக எப்படியோ அதே மாதிரிதான் விஜய் கட்சி. இவ்வளவுதான். எனக்கு ஒரு மாற்றம் தெரியலையே. என்னது சேட்டை? அது போலீஸ்காரனை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு பத்திரிகையில ஒரு செய்தியை கொடுக்குறதா? அது நம்புவானா? இல்ல, அவன் நம்புனா நாங்க நம்புவோமாக்க. இப்படி எல்லாம் சோடிக்கணும். உங்கள்கிட்ட எவன் ட்ரைனிங் கொடுத்தவன்? உங்களுக்கு இப்படிதான் ட்ரைனிங் காலம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் தகவல்னு சொல்லிட்டா போயிட்டேன். அதை பாத்துங்க. ஆதாரபூர்வம் இல்லாம போலீஸ் கொடுத்தேன், அவர் சொன்னாரு, இவர் வச்சாரு, போலீஸ் அதிகாரி பேசினாரு. எந்த அதிகாரி? போட்டோ வெளியிடு. பேசக்கூட போட்டோ வெளியிடு. அந்த அதிகாரி பார்ப்போம். நம்ம அந்த அதிகாரி தான் முழுக்க முழுக்க பொறுப்புன்னு சொல்லி பார்க்கலாம். எவனு வருவானான்னு பார்ப்போம். போய் செய்ய பரப்பக்கூடாது. என்ன காரணம்? ஆளுங்கட்சிக்காரன் சொல்லி விடுறேன், இப்படி சொல்லி விடு, பத்திரிகையில இப்படி சொல்லி விடு, அதனால நான் எழுதிடுவேன். அவனுக்கு காசை கொடுத்து எழுதி சொல்லி விடுவேன். நம்ம மேல பழி வராது. மக்கள் மனநிலையை பூரா ஒரு உருவாக்கிடலாம். விஜய் பக்கம் ஆதரவா திருப்பிடலாம். விஜய் பக்கம் திருப்ப முடியுமா? இனிமே நடக்குமா? விஜய் பக்கம் திருப்ப முடியாதியா? ஏய், தேவைக்கார ஒரு கவுன்சிலர்ண்டா கூட நீ செய்ய முடியாது. என்ன சவால் சுண்டி கூப்பிடுறியா?